கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த வருஷத்தை முடிக்க இன்னும் 2 மாதங்கள் இருக்கிறது. 10 மாதங்கள் கடந்து விட்டன. கர்த்தர் நம்மை ஒவ்வொருவரையும் அற்புதமாய் நடத்தி வந்திருக்கிறார். நம்முடைய குடும்பங்களை கர்த்தர் பாதுகாத்திருக்கிறார். நாம் ஜெபத்திலே கேட்டவைகளுக்கெல்லாம் கர்த்தர் பதில் கொடுத்து நமக்கு அற்புதங்களை செய்திருக்கிறார். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை அவருடைய சித்தத்தை குறித்து நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி நம்மோடு கூட ஆண்டவர் பேசுகிறார். கர்த்தருடைய சித்தம் என்ன என்பதை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு வேதத்தின் மூலமாக கற்றுக் கொடுக்க போகிறார். மத்தேயு 6:10 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரமண்டல ஜெபத்தை செய்யும் பொழுது அவர் நமக்கு அந்த ஜெபத்தை கற்றுக் கொடுக்கும் போது, உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. நாம் ஒவ்வொரு நாளும் பரமண்டல ஜெபத்தை நாம் செய்கிறோம். அந்த ஜெபமானது இயேசு கிறிஸ்துவனால் நமக்கு கற்றுக் கொடுக்கப்பட்ட ஜெபம். அந்த ஜெபத்துக்கு வல்லமை உண்டு. நானும் என்னுடைய ஜெபத்தில் அனுதினமும் இந்த ஜெபத்தை நான் செய்வேன். இந்த ஜெபம் வல்லமையான காரியங்களை நமக்கு செய்கிறதா இருக்கிறது. இதுல இயேசு கிறிஸ்து இப்படியாக ஜெபிக்கிறார். உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலேயே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவாங்க. இந்த ஜெபம் ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய ஒரு ஜெபம். நம்முடைய வாழ்க்கையை காலையில நாம் தொடங்கும் போது இயேசு கிறிஸ்து ஜெபித்தது போல நாம் ஜெபிக்க வேண்டும். உங்களுடைய சித்தம் என்னுடைய குடும்பத்திலே, என்னுடைய பிள்ளைகளின் வாழ்க்கையிலே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உங்களுடைய சித்தம் நிறைவேறுவதாக என்று சொல்லி யாரெல்லாம் நாம் ஜெபிக்கிறோமோ அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய பரிபூர்ண சித்தத்தை அவர் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். யோவான் 4:34 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போற்றமாய் இருக்கிறது. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் நோக்கமே அவர் நமக்காக இந்த உலகத்திலே பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். அவர் வந்ததின் நோக்கமே அவருடைய கிரியை முடிக்கவே வந்தார். அவர் என்னெல்லாம் அவரை குறித்து எழுதி வைத்தாரோ அதை எல்லாம் நிறைவேற்றுவதற்காகவே வந்தார். எபிரேயர் 10:7 வாசிக்கிறோம். தேவனே, உங்களுடைய சித்தத்தின்படி செய்ய இதோ வருகிறேன் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். எத்தனை பேர் ஆண்டுடைய சித்தத்தை செய்ய நம்ம வந்திருக்கிறோம்? அவருடைய சித்தம் மாத்திரமே நமக்கு உணவாக இருக்கிறது. இயேசு கிறிஸ்து சொல்றார், அவருடைய சித்தத்தை செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவருடைய சித்தம் இந்த பூமியிலே செய்யப்பட வேண்டும். நம்மோட